சிவபுராணம் பார்க்க வந்து உங்களுக்கு நன்றி. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது கூலி வர்சஸ் கூலி தொழிலாளர்கள். இன்றைக்கி 14 ஆகஸ்ட் 2025. நான் வந்து இன்றைக்கி காலைல ஏஞ்ச உடனே வந்து கடுப்பான ஒரு நியூஸில் தான் ஏஞ்சேன். ஏன்னா தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து ரிப்பன் பில்டிங் வாசலில் பீஸ்ஃபுல்லாக ப்ரொடெஸ்ட் பண்ணிருந்தாங்க. நேற்று நைட்டு வந்து அவங்கெல்லாம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்து போட்டிருந்தாங்க. கீழே அந்த நியூஸு கீழேயே வந்து ஸ்டாலின் வந்து இவங்களோட லோகேஷ் கனகராஜோட ஒரு ஃபோட்டோ போட்டு பார்த்தோம். நீ என்னடா என் ஐடி பண்ணுறீங்கன்ற மாதிரி கடுப்பு வச்சு இன்றைக்கி ஆக்சுவலாக 12:35 ஒரு ஷோ டிக்கெட் வச்சுருந்தேன். பார்க்குற மூடே போச்சு படம் எனக்கு. இங்கே இவர் சீமான் ஏதோ வந்திருக்காரு போல், வந்துட்டு போனாரா, அதனால கூட்டம். என்னன்னா தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணிருந்தாங்கல்ல ப்ரைவேட் அதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நேற்று நைட்டு. அவங்களாம் இங்கே தான் எங்கேயோ வேலை சரி மண்டபத்தில் வச்சுருக்காங்களாம், அம்மா மண்டபத்தில். அதனால எதுங்க மீடியா எல்லாத்துலேயுமே இருக்காங்க. புரட்சி தலைவி அம்மா இலவச திருமண மண்டபம் ஐஏஎஃப்சி. இன்னும் வேறு எதுவும் தெரியும், வேறு எதுவும் இருக்குது. அது உட்காந்துக்கிறாங்க பாரு போலீஸ். இது மாதிரி வண்டி அவர் போலீஸ். ஓ, இங்கேருந்து எல்லாரும் கூட்டி போயிட்டாங்களா? நேற்றுலேருந்து ராத்திரிலேருந்து இங்கே தான் இருந்தாங்களா? இங்கே இருந்துட்டு அப்புறம் கிண்டியில் ஒன்று இருக்கான். ஆமா, 3-4 இடத்துல அந்த போலீஸ் ஒன்று ஒரு அம்மா வராங்க பாருங்க, அவங்க போலீஸ். அதை உட்காந்துக்கிறாங்க போலீஸ். அவங்கள கேட்டுங்க ரிசல்ட் எங்க போனாங்கன்னு தெரியாது. எங்க போனாங்கன்னு தெரியாது. இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஓகே, இங்க இருந்து உங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க, காலையில் கொடுத்தாங்க, சாயந்தரம் மத்தியானம் கொடுத்தாங்க. சரி, ஓகே, நன்றி. இந்த மண்டபத்தில் இருந்தவங்க எல்லாரையும் வந்து வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்களாம். பட் மடுவாங்கரைன்ற இடத்துல இன்னும் கொஞ்சம் பேர் நிறைய பேர் வச்சுருக்காங்களாம். ஓகே, பேசிக்கலி ப்ரொடெஸ்ட்டை டிஸ்மேண்டில் பண்ணுறது தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. அதுதான் பண்ணியிருக்காங்க. தீர்வு கொடுங்கடா. கூலி படம் பார்க்க போகலாங்க. சுதந்திர தினத்தின் அன்று காலை 8:45 நம்ம எஃப்டிஎஃப்எஸ் போகாமல் செகண்ட் டே தான் படம் பார்க்க போகிறோம். விச் மீன்ஸ் நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ரிசல்ட் தெரியும், படம் பெருசாக தேரல அப்படின்னு இருக்காங்க. பட் அதை தவிர வேறு எந்த ஸ்பாய்லர்ஸும் எனக்கு தெரியாது. எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இந்த படத்துக்கு என்ன இருக்குது எனக்குள்ள அப்படின்றது தான் இப்போ பேச போகிறோம். ஃபஸ்ட்டே ரஜினி படம், ஸோ அதுக்குன்னு ஒரு மினிமம் கேரண்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு கிடையாது, ஏன்னா நான் கமல் ஃபேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓகேவாக தான் இருந்தது எனக்கு. பெருசாக ஒன்றும் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் அமீர் கான் பார்த்தது பயங்கரமாக இருந்துச்சு. ஷோபின் அவரு பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தார். ஸோ இவங்க 2 பேர் தான் என்னை ஆக்சுவலாக எக்ஸைட் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு. இந்த ப்ராடக்ட்டை நம்பி வண்டியில் எல்லாம் வைக்காதீங்க கைஸ். கீழே வந்து ஒஞ்சிச்சு, ஃபோன் கிராக் ஆயிடுச்சு. சார், வழக்கம் போல் நம்ம இவரோடையும் இவங்களோடையும் தான் வந்திருக்கோம் கூலி படத்துக்கு. இப்போ இன்னொரு 10 மினிட்ஸில் ஷோ ஆரம்பிக்குது. அதான் கதை. இப்போ படம் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. எனக்கு பெரிய ஆக்சுவலாக எதிர்பார்ப்புகள் இல்லை இப்போதைக்கு. பாட்டு வந்து டீசெண்டாக இருக்குது, 2-3 பாட்டு. ஆனால் வந்து பவர் ஹவுஸ்ன்ற பாட்லையும் சரி, மால்ஸ்டான்ற பாட்லையும் சரி, ஒரே லிரிக்கை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நான் ஃபியூ டேஸ் பேக்கு அந்த ஆல்பமாக கேட்கும் போது எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஏண்டா அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. எல்சியூ இல்லைனா வந்து கொஞ்சம் கலர் பேலட்டோ இல்லை ஒரு மூடாவோ வைபாவோ கொஞ்சம் மாற்றிருக்கலான்னு ஃபீல் பண்ணேன். சரி, ஆனால் இது ஏ படம்ன்றது கரெக்டு. இது ஒரு ஏ படம். எதுக்கு அந்த அளவுக்கு வைலன்ஸு அப்படின்றது வந்து எனக்கே தெரியல. அதாவது நான் படத்துக்குள்ளே போக கூட இல்லை. பட் அதுக்குள்ளேயே வந்து வெறும் வைலன்ஸ்க்காக இந்த ஒரு ஏவான ஃபிலிமா அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. அது ஒரு மாதிரி பாருங்க, இவங்க 2 பேருக்கு வந்து நான் எங்கேயாவது வாரமாக போய் நின்று பேசினா என்னை கிண்டல் பண்ணி பேசி சிரிச்சுக்கிறது தான் அவங்களோடது. அவள்தான் மக்களே உள்ளே விட ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க நம்ம போகலாம். மக்களே இன்ட்ரோல் பிளாக்ல இருக்கிறோம். படம் வந்து ஓகேவாக தான் போயின்னு இருக்கு. சத்யராஜ் வந்து செம்மையாக இருந்தார் சில விஷயங்களில் பார்க்குறதுக்கு, சில சீட்ஸில். ரஜினி ஓகே, நல்லா தான் இருக்கார். ரஜினியும் நல்லா இருக்கார். நாகார்ஜுனாவும் நிறைய லைக் பண்ணுறாங்க. நான் கொஞ்சம் பெருசாக அப்படி லைக் பண்ணல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது ஷோபின். ஸ்க்ரீனில் வந்தாலே நான் குஷியாகிடுறேன். சத்தியமாக உண்மையிலேயே பயங்கர ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குது. நண்பனை கொன்னவனை நான் கொள்வேன் அப்படின்னு முடிவோடு சுற்றும் ரஜினிகாந்த் பண்ணுறாரா இல்லையான்றது தான் கதை. பண்ணுறாரா இல்லையான்றது செகண்ட் ஹாஃப் முடிஞ்சாதான் தெரியும். 2 மொமெண்ட்டு சொல்லலாம் அதிகபட்சம். அண்டு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே 4 பாட்டு போட்டிருக்காங்க. தொடர்ந்து 2 பாட்டு வந்துச்சு. அது கொஞ்சம் ஓகேவாக தான் ஃபீல் ஆச்சு. படம் முடிந்து விட்டது. இது வந்து வெளில போகிறவங்களும் உள்ளே வர்றவங்களும் உள்ள ஒரு ரகலை தான். இந்த இடத்துல ஃப்ளார் ஒன்று மாதிரி அடிக்குது இல்லை, அது வந்து மேலே இருக்கிற டெம்பர் உடஞ்சதால் அதுலேருந்து வர ரிஃப்ளெக்ஷன். ஸோ நான் இப்போதைக்கு பிரிக்க விரும்பல. ஆஹா ஓஹோன்னு எதுவுமே இல்லை. ஷோபின்காக பார்க்கலாம்.
லாஸ்ட்டில் அமீர் கானு கூட வந்து ஜோக் தாங்க பண்ணிட்டாங்க, அநியாயம் பண்ணிட்டாங்க. ட்ரௌசர் போட்டு வந்து ஜாலியாக நின்றுக்கிறாரு நம்ம பாய். அண்டு சீன்லாம் இல்லை, அவருக்கு ஒரு சீனுமே இல்லை. அது வந்து சும்மா, அதாவது இப்போ என்னென்னா நமக்கு இவனுக்கு மேலே இவனுக்கு மேலே இவனுக்கு யாராவது ஒருத்தர் காமிச்சிட்டே இருக்கணும்ல. ஸோ காமிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஸ்டார் வேல்யூ போட்டாக்கா அங்கே ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகும்ல, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்த ஸ்டார்லாம் வந்து ஸ்டார் அப்படின்றதே தெரியாமல் இந்த படத்தை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் வந்து ஒன்றுமே எக்ஸைட் ஆகாது. இல்லைனா இருங்க ஃபஸ்ட்டு கதையை பேசிடுவோம், அப்போ தான் உங்களுக்கு நான் புலம்புறது புரியும். க்ரோனாலாஜிக்கலாக பேசுகிறதா ஸ்க்ரீன் ப்ளேவாக பேசுகிறதா? சரி, எனக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் நான் பேசுகிறேன். ஸோ ரஜினி வந்து ஒரு காலகட்டத்தில் கூலியாக வேலை பார்க்குறாரு. அவரும் நிறைய பேர் கூலியாக வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களோட என்னென்னா மூட்டை தூக்கி ஒரு பாக்ஸை இறக்கி வைக்கிறது, அதுதான். அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்க தான் கூலி பாய்ஸ். ஸோ அப்படி ஒரு வாட்டி வெளிநாட்டுக்கு ஏதோ ஒரு சரக்கு எடுத்துறப்போ அவங்க மாட்டிக்கிறாங்க. அதுலேருந்து செலக்ட் பண்ணி ஒரு 100 பேர் வந்து தனியாக கூப்பிட்டு போயிட்டு முடிச்சு விட்றலான்னு பார்க்கும்போது அந்த 100 பேரில் நம்மளும் இருக்கார். அவர் அங்கே அந்த கப்பல்லையே வந்து சண்டைன்றெல்லாம் போட்டு ஜெயிச்சு அந்த மற்றவங்க எல்லாரையும் 20 பேர் தான் காப்பாற்ற முடியுது. அவங்கெல்லாம் சேர்ந்து இங்கே சென்னைக்கு வந்து அவங்க அவர் பேர் தேவான்னு ஒரு மேன்ஷன் ஆரம்பித்து அவங்களாம் அங்கேயே தங்கி அந்த மேன்ஷன் நடத்திக்கிட்டு அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஒரு கூலியாக வேலை பார்த்த அந்த காலகட்டங்களில் அவருக்கு ஒரு நண்பன், அவர் வந்து சத்யராஜ். அவர் என்ன பண்ணுறாருன்னு, அவர் கூலியாக ஃப்ரெண்டாக இருந்தப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரில. ஆனால் அவருக்கு வந்து டாட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த டாட்டர்ஸ்லாம் வந்து அவர் வளர்த்துன்னு இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் போல் இருக்குது. அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் பொழுது போல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, அவர் என்ன வேலை பார்க்குறாரு இல்லை, ஜென்ரலாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அது பேட்டன்ட் வாங்கி அது மூலிமா சம்பாதிக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. அப்படி அவர் கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு எலக்ட்ரிக் சேர், அதாவது ஒரு மொபைல் கிரிமேஷன் சென்டர், டக்குன்னு பாடி எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மேட்ரு. அவர் வந்து அதை நல்ல எண்ணத்தில் தான் கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் பேட்டன்ட் அப்ரூவ் ஆகல, ஏன்னா இது கெட்டவங்கள்கிட்ட போச்சுன்னா பேடாக யூஸ் பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி கெட்டவங்களுக்கு தெரிய வருது இப்படி ஒரு பொருள் இருக்குன்னு. அதுதான் நாகார்ஜுனா. அவர் வந்து மிரட்டி, நீ வந்து எனக்காக நான் கொலை பண்ணுற பாடியெல்லாம் வந்து நீ இது பண்ணும், எரிச்சு விட்ரு தடையுமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அது சத்யராஜை வச்சு அதை மூவ் பண்ணுறாரு. அவர் எதுக்கு கொலை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தாக்கா, அவர் வந்து நிறையா தான் இருக்கிற எல்லா பேட் ஹேபிட்ஸும் எல்லா பேட் திங்ஸும் பண்ணுற மாதிரி அவர் வந்து இந்த ஹார்ட்டை வந்து எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் வச்சு இது பண்ணுவாங்கள்ல, சேல் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காரு. ஸோ அங்கே இருக்கிற கூலி தொழிலாளர்களில் யாருக்கெல்லாம் வந்து குட் ஹார்ட் இருக்குது அப்படின்னு, ஐ மீன் மெடிக்கலி ஏதோ டெஸ்ட்லாம் பண்ணி அவங்களெலாம் கொண்டு ஹார்ட் எடுத்துகிட்டு அந்த பாடியெல்லாம் தான் இவர் டிஸ்போஸ் பண்ணுறாரு. இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இது நடந்துகிட்டு இருக்கும்போது ஷோபின் வந்து நாகார்ஜுனா கீழே வேலை செய்கிறாரு. ஏதோ ஒரு பாயிண்டில் நாகார்ஜுனாவை உயிரை காப்பாற்றினவர் தான் ஷோபின். அதனால் கூடவே வச்சுருக்காரு. ஷோபின் நல்ல அந்த புலிகளுக்கெல்லாம் தலைவனாக அந்த இடத்துல ஒரு டான் மாதிரி அவர் வாழ்கிறாரு. அப்புறமா இவர் ரஜினியோட மிஷன் என்ன ஆகுதுன்னா, ஓகே என் நண்பனை யாரோ கொண்டுட்டாங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி நான் அவங்கள பழி வாங்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்து இவரே போயிட்டு அந்த மிஷின் எனக்கும் ஆப்ரேட் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி ஷோபின் கிட்டேருந்து வேலை வாங்கி அவர் வந்து அது மூலிமா அப்படியே அந்த வேலை பார்த்து யார் இதை பண்ணாங்க, யார் தான் கொன்னாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் படம் முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அவரை யார் கொண்டாங்கன்றது அவங்களே சொல்லி காமிச்சிருவாங்க, ஷோபின் தான் கொன்னான்னு. ஆனால் ஏன் கொன்னான்றது சொல்லவே இல்லை. இப்போ வரைக்கும் நான் யோசிச்சு தான் பார்க்குறேன், எதுக்கு சத்யராஜை வந்து ஷோபின் கொண்டாங்க. ஏன்னா சத்யராஜை மிரட்டி அவர் வேலை வாங்கிட்டு இருக்காங்க, அவரும் வேலை செஞ்சுன்னு தான் இருக்காரு. அவர் எந்த விதமான ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணல, அவர் வந்து நான் மாட்டி விட்டுருவேன்னு சொல்லி எதுவும் பண்ணல, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி எதுவும் பண்ணல, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்த மாதிரிலாம் நம்ம காமிக்கல. இல்லை நான் பார்த்து எனக்கு மறந்துட்டேன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல. ஆனாலும் கொண்டுட்டாங்க. கொல்லும் போது கோடு வேர்டு சொல்கிற மாதிரி அங்கங்கே ஆளுக்கு ஒரு இடத்துல அவர் வந்து கோடு வேர்டு பிரித்து சொல்லியிருக்காரு. கூலி நம்பர் சொல்லி இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஒரு கூலி நம்பர் சொன்னேன்னா அவரும் நான் காப்பாற்றுவாருன்ட்டு இருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ரஜினிகிட்ட சொல்லிடு, உன் ஃபோன் நம்பருக்கு யார் பண்ணி உன் கூலி நம்பர் சொல்கிறாங்க, அவங்க தான் உன் பொண்ணு, ஐ மீன் அவங்க தான் உன்னோட குழந்தை அப்படின்னு ரேண்டம் ஷிட்டாக இருந்துச்சு. சரி ஓகே. அப்புறம் ஏதோ ஒரு பாயிண்டில் தெரிய வருது ஸ்ருதிஹாசன் தான் வந்து ரஜினிஹாசனோட பொண்ணு அப்படின்னு. அது கடைசி வரைக்கும் அவர்கிட்ட அந்த பொண்ணுகிட்ட சொல்லாமே போகுது. ஆனால் ஏதோ ஒரு பாண்டிங் காட்டுறாங்க லைட்டாக, ஓகே. மற்றபடி இப்போ வில்லனுக்கு வருவோம். ஷோபின் நல்லா வில்லனா, நல்லா அவர் கொடுத்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு பாயிண்டில் வந்து அவரே கொன்னுடுறாங்க நாகார்ஜுனா. எதுக்கு கொல்றான் தெரியல. இவன் தான் போலீஸோட உளவாளி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஷோபின் தான் போலீஸ் இன்ஃபார்மர்னு நாகார்ஜுனா எப்படி முடிவு எடுத்தார், அவருக்கு யார் சொன்னாங்க, இல்லை என்ன எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்லாம் தெரியாமல் விசுவாசமாக இருந்தவர் போட்டார். போட்டோடனே இந்த இவரை தான் டிஸ்போஸ் பண்ண சொல்லுவார். இவரும் டிஸ்போஸ் பண்ணுறாரு, ரஜினிகாந்தும் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறாங்க. புதைச்சதுக்கு அப்புறமா கை வெளில வருது. நான் வந்து ஆக்சுவலாக அந்த சீனில் காண்டிட்டேன், என்னடா ஷோபின் அவர் தான் வந்து இது அவருக்காக தான் நான் படம் பார்த்துட்டு இருந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அவர் கொன்னோடனே காண்டிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் உயிர் தெளிச்சு வந்தார். ஓகே வாசம். அப்புறம் பார்த்தா திருப்பி கொல்ல அவன் உயிரோட இருக்கான் இல்லை, இந்த மாதிரி அப்படியே ஒரு ப்ளே போய் இருந்தது.
ஸோ ஷோபி நல்லா இருந்தது. இப்போ நாகார்ஜுனா வந்து அவர் தான் வில்லன் மெயின், அவர் தான் ஐ எம் த டேபிள், ஐ எம் த டேஞ்சர் அப்படிலாம் சாங்லாம் போட்டு அப்படி இப்படி டான்ஸ் ஆடினு இருக்காரு. சத்யராஜ் கேரக்டர் அதான் நல்ல கேரக்டர் தான். பட் ஆனால் இன்னும் ஃப்ளாஷ்பேக்கில் அவர் என்ன பண்ணாருன்னா ரஜினிக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணார். அவரோட தங்கச்சியே ரஜினி கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அவங்களோட பசங்களை பார்த்துக்கிட்டாரு, பேசிக்கலி ஸ்ருதிஹாசன்லாம் பார்த்துக்கிட்டாரு அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டீசெண்டாக பண்ணியிருந்தார். அவர் வரும்போதும் பார்க்க நல்லா தான் இருந்தது. அவர் என்ன பண்ணுமோ அது பண்ணியிருந்தார். உபேந்திரா அந்த கூலி இப்போ 20 பேர் சேர்ந்து ஒன்றா வாழ்கிறாங்கல்ல, அதில் ஒருத்தர் உபேந்திரா. ஒரு ஃபைட்டுக்கு அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு போட்ட பிஜிஎம் நல்லா இருந்தது. ஆமீர் கான் லாஸ்ட்டில் வந்து ஜோக் தான் பண்ணார். ஏன்னா அவர் வந்து ஷோபினும் செத்து நாகார்ஜுனும் செத்ததுக்கப்புறமா இன்னொருத்தன் வருவான் உனக்கு அப்படின்னு ஹெலிகாப்டர்லாம் வந்து இறங்கி பார்த்துட்டு, ஓ நீங்களா ரஜினி சார், ஐயோ உங்களை நான் எப்படி கொல்ல முடியும், நீங்கள் அப்போலேருந்தே பெரிய ஆளாச்சே, நீங்கள் என் கூட சேர்ந்துருங்க அப்படின்னா. சரி இவரும் வந்து நல்லவரெலாம் கிடையாது, நான் வந்து எல்லா கெட்டதுக்கும் துணை போவேன், இவங்க பேட் பாய்ஸ் தான், ஆனாலும் இவங்க அவங்க கூலி கம்யூனிட்டிக்கு ஏதாவது ஆனால் மட்டும் நான் வந்து உன்னை விட மாட்டேன், மற்றபடி நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு சோனில் தான் ரஜினிகாந்துமே இருக்கார். படமே அவ்வளோதாங்க. அதான் இதுக்கப்புறமா அவங்க வந்து இப்படி மாற்றி அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க, கடைசியில் கொண்டுருவாங்க, எல்லாம் சாவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரஜினி இருப்பார். அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக டாட்டா சொல்லிட்டு வந்துடுவாங்க. அவங்க 3 டாக்டர்ஸையும் எங்கேயோ வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. எங்கே அனுப்புறாங்க எதுக்கு அனுப்புறாங்க தெரியல. ஏன்னா எல்லாரும் இங்கேருந்து திட்டெல்லாம் கொண்டாச்சு முடிஞ்சாச்சு. இப்போ எதுக்கு அவங்க போகிறாங்கன்னு தெரியல. பட் போகிறாங்க. இவரும் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, வராது, முடிஞ்சிருச்சு. லோகேஷ் கனகராஜன் பேர் போட்டு முடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டுமே வந்து அவர் குடிக்க மாட்டாருன்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு மற்றவங்களாம் குடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இவர் ஏன் குடிக்க மாட்டான்னு சொல்கிறதுக்கு, அந்த பவர் ஹவுஸ்ன்றதுக்கு வந்து ஒரு சரக்குன்னு வச்சு அதுக்குன்னு ஒரு ட்ராக்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படின்லாம் பண்ணும்போது கொஞ்சம் க்ளோரிஃபைடாக தான் படுது. 30 வருஷம் குடிக்காதவர் இப்போ குடிக்கிறார், அது பயங்கரமான ஒரு ஃபீல். அப்புறமா ஆமீர் கானோட வந்து பீடி பிடிக்கிறார், அது ஒரு ஃபீல். மேல் பாண்டிங்க்கான ஒரு சிம்பிளாகவோ ஆர் இந்த கேரக்டர்ஸோட பாண்டிங்க்கான சிம்பிளுக்காக பீடி யூஸ் பண்ணுறதாகட்டும், ஆர் இன்னும் லைக் லிக்கர் யூஸ் பண்ணுறதாகட்டும், அது வந்து தெரில, அது வேறு மாதிரி கையாண்டிருக்கலாம். அப்படி இல்லைனா அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் பார்க்கும்போது. இதெல்லாம் இப்படி கையாண்டிருக்கிறதுனால தான் இந்த படம் படம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ விச் இஸ் குட். ஸோ குழந்தைங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்க தேவையே இல்லை, பெரியவங்க வந்து பார்க்கலாம், அது வேணும்னா உங்களுக்கு உங்கள் விருப்பம். அதனால் சரி ஓகே எப்படி இன்றைக்கி பார்க்க போகிறேன்னு தெரியும், அதனால் நேற்று பார்க்காம விட்டேன். நல்ல வேலை நேற்று பார்க்கல. 2 ஷோலாம் சத்தியமாக பார்த்துருக்க முடியாது இந்த படத்தை. இவங்க அடுத்து இந்த தூய்மை பணியாளர்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல. இப்போ ப்ரொடக்ட் பண்ணாங்க, அதுக்கு டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க, பெர்மிஷன் வாங்க ப்ரொடக்ட் பண்ணிங்க. அப்போ பெர்மிஷனாவது கொடுக்கலாம், நல்ல ஏதாவது பெரிய இடத்துல ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க. ப்ரொடக்ட் பண்ணிட்டவங்க அதுக்கான தீர்வுகள் என்னன்றதை பார்க்கணும். ஏன்னா ஒரு வேலை பார்த்துனே இருக்கிறோம், அந்த வேலையை திடீர்னு வந்து முதலாளி மாறிட்டாங்க. முதலாளி மாற்றணுன்றது கவர்மெண்ட்டு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க கான்ட்ராக்ட் பேசிஸில். 22,000 அந்த மாதிரி இது ஒரு சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ப்ரைவேட்டைசேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து நீங்கள் கம்மியாக காசில் பண்ணுங்கள், 15,000த்துலேயே வேலை பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி அவங்களோட வாழ்வியல் பார்க்கணுமா நாடு இருக்கிற நிலைமையில். ஸோ எனக்கு தெரிஞ்ச அறிவில் நான் இது சொல்கிறேன். பட் அது பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது, காண்டாகுது. பார்ப்போம் அடுத்த வீடியோவில் ஏதாவது சந்திப்போம். ஸோ இப்போ பார்த்ததுக்கு நன்றி.